ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு என்று சொல்லி ஒரு 4 விதமான பூச்சி இனங்களையும் விலங்குகளையும் இணைத்து இங்கே யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இவைகளிடமிருந்து 2 பிரிவினர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்பது போல இங்கே ஆகூர் குறிப்பிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் பிரிவானது பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கக்கூடிய பிரிவாகவும், 2வது பிரிவு பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை உணர்த்துவிக்கும் வண்ணமாகவும் மகா ஞானம் உள்ளவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவைகளை இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று சொல்லி இங்கே எறும்பை குறித்து சின்ன பூச்சியினமாகி அந்த எறும்பானது அது மழைக்காலத்தில் போய் உணவு தேட முடியாது, தனக்கு உரிய சாப்பாடு கிடைக்காது. ஆகவே கோடை காலத்தில் அதை தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவைகள் தேடி வைக்கின்றன என்கிற காரியத்தை ஆகூர் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலும் இதே காரியங்களை அங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு பாவிக்கு, ஒரு சோம்பேறிக்கு உத்தரவு சொல்லுகிறது போல நீ உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாளிலாயிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயாகில் உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னாரே, அதே போல நீ அறிந்து கொண்டு உனக்கு வருகிற சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி இங்கே பாவிகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பது போல இங்கே எறும்பு ஆலோசனை கொடுக்கிறது என்பதை ஆகூர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை இந்த பூமியில் நமக்கு சம்பாதிப்பதற்கு பலன் இருக்கிற நேரத்தில் நமக்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள், சேமிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாச்சுன்னு சொன்னால் உலகத்தின் காரியங்களை சேமித்து வைக்கலாம். ஆனாலும் அவைகள் எல்லாரும் மேலாக இந்த பூமி ஒரு கூடார வீடாக இருக்கிறபடியினால், ஒரு வாடகை வீடாக இருக்கிறபடியினால் இதற்கு அப்புறமுள்ள ஒரு நித்தியத்தை நோக்கி நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசன் மரிக்கும்போது இப்படியாய் சொல்லி மரித்தானாம், ஐயோ நான் மரிக்கப் போகிறேன், இனிமேல் என்னுடைய தலைக்கு கிரீடம் இல்லை, தலையே உனக்கு கிரீடம் கிடைக்கப் போவதில்லை, வாயே உனக்கு நீ இனிமேல் நினைத்த எல்லா விதமான போஜனங்களையும் நீ இனிமேல் சாப்பிட முடியாது என்றெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லிட்டு, ஆத்துமாவே இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகுதோ தெரியல, உனக்கு என்ன ஆகப் போதோ தெரியலன்னு சொல்லி கதறுகிறவனாக அவன் மரித்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் மரித்ததற்கு பின்பாக நம்முடைய ஆத்துமா அதற்கென்று ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பூமியில் நாம் காலத்தை அறிந்து வாழும்படியாக எப்படி கோடை காலத்தில் உணவு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிறிய ஜந்துவாய் இருந்தும், ஒரு பலனற்ற ஒரு ஜந்துவாய் இருந்தும் கூட, பெரிய காரியங்களை தூக்கி செல்ல பலனில்லாமல் இருந்தும் கூட அது தனக்கென்று சேர்த்து வைக்கிறதே, அதே போல நாம் காலத்தை அறிந்து வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு இந்த எறும்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் சொல்லுகிறார், யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பகற்காரம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி, எனக்கு நீ கிரியை செய்கிறதற்கு இப்போ ஒரு திறந்த ஒரு வாசல் இருக்குது, இதில் நான் ஓய்வின்றி ஓடணும், உழைக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் ஓடி உழைத்ததை நாம் வேதத்திலே அவருடைய ஊழியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலேயே சொல்லுகிறார், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் எல்லாம் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கண்ணை திறந்து பாருங்கள். தீர்க்க தரிசன ஆகமங்களில் பார்க்கிறோம், நீ காலாட்களோடே ஓடி போகும்போதே நடக்கும்போதே இளைத்து போவாய் என்று சொன்னால் நீ குதிரைகளோடு கூட எப்படி ஓடுவாய்?
சமாதான காலத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் நீ யுத்தம் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? யுத்தம் வரும்போது என்ன செய்வாய்? எப்படி உழைப்பாய்? இப்போ எதிர்ப்புகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நீ அந்த நித்தியத்திற்காக எதை செய்ய போகிறாய் என்பது போல வேதம் நம்மை அடுக்கடுக்கான கேள்விகளை நமக்கு தொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சாத்தானும் நமக்கு எதிரியான சாத்தானும் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லுகிறான். அவனுக்கும் தெரியுது நமக்கென்னு கொஞ்ச காலம்தான் உண்டென்று அவன் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டவனாக அவனும் அந்த காலத்தை அறிந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய படைப்புகளாகிய நாம் எறும்பாகிய அந்த ஜந்துவிடத்திலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. நமக்கு நித்திய காலமாக நமக்கு பொருள்களிலே திருடர்கள் கண்ணமிட்டு திருடாத, அங்கே இந்த பூச்சியும் அரிக்காத அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நமது இரட்சகராகிய இயேசு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் மாளும் பொழுது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு அநித்தியமான உலகப் பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது வகையான அந்த பலவீனமான ஜந்து என்னன்னா, அது முயல், குழி முயல் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகளில் அது இந்த காரியங்களில் குழி முயல்கள் அவைகள் மிகவும் பலவீனமாக இருந்த போதிலும் இங்கே குறிப்பிடப்படுகிற குழி முயல்களை நம்ம வளர்க்கிற முயல்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. இவைகள் நீண்ட முடியும், சிறிய வாளும், வட்டமான காதும் இவைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது குழி தோண்ட தெரியாத ஒன்று, ஆனால் கண்மலையினுடைய இடுக்குகளுக்குள்ளாய் வாழும்படியாக அவைகள் அதற்குள்ளாக ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு ஜந்துவாக இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம பலனற்றவர்களாக இருக்கிறோம், ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. இந்த குழி முயல்கள், பலவீனம் உள்ள முயல்கள், ஆபத்துகள் நிறைந்த இந்த முயல்கள், தன்னால் எதிரிகளிடமிருந்து போராட்டமே செய்ய முடியாத முயல்கள் எப்படி கண்மலையினுடைய இடுக்குகளுக்குள்ளே குழி தோண்ட தெரியாட்டாலும் அழகாக பாறை இடுக்குகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சு பதுங்கி கொள்ளுகிறதோ, அதே போல் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறவர்கள், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறவர்கள், நமக்காக பிளக்கப்பட்ட மலையாகிய கிறிஸ்துவினுடைய அந்த அடைக்கலத்துக்குள்ளே ஓடி வந்துட்டோன்னா இந்த உலகத்தில் கர்த்தரின் நாமந்தான் நமக்கு பலத்த துருகமாக இருக்க முடியும். மோசேக்கும் ஆண்டவர் அதை போதிக்கிறார். யாத்ராகமும் 33:21-22 சொல்கிறாரு, என்னிடத்தில் என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். கண்மலையின் வெடிப்பாகிய கண்மலையான கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஒரு பிளக்கப்பட்ட கண்மலையாக மாற்றப்பட்டபடியினால் அவருக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், கர்த்தரின் நாமம், அவருடைய பெயர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த இயேசுவின் நாமத்தில் அத்தனை மகிமை இருக்குது, அதற்குள்ளே வந்துவிடு என்று சொல்லி இந்த குழி முயல்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக வெட்டுக்கிளிகளை பார்க்கிறோம். அவைகள் ராஜா இல்லாமல் இருந்தும் கூட அவைகள் அழகாக முன்னேறி செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன. இது எதை காட்டுகிறது? அவைகள் ராஜா அணிவகுத்து செல்வது போல இவைகள் எங்கே போனாலும் அழகாக அணிவகுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கிற காரியங்களில் எத்தனை பிரிவுகள், எத்தனை குளறுபடிகள், எத்தனை வகையான காரியங்கள் காணப்படுகிறது. ஒற்றுமையற்ற ஒரு காரியங்கள், ஒருமனப்பாடு அல்லாத ஒரு காரியங்கள். ஆண்டவரை சொல்கிறார், பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் நான் அவங்க மத்தியில் நான் வந்துடுவேன்னு சொல்கிறேன், அவங்க நடுவில் வருவேன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பிரிவுகளாய் விசுவாசிகளாய் வாழுகிற நமக்கு வெட்டி கிளிகள் நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன.
அவைகள் ராஜா இல்லாட்டாலும் பவுஞ்சு பவுஞ்சா அவைகள் கூட்டம் கூட்டமாய் அணிவகுத்து முன்னேறி செல்லுகிறது போல ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய நடக்கைகள் அந்த ஒருமனப்பாட்டை, இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நம்ம ஒரே சரீரத்தில் நம்ம அவயவங்களாக இருக்கிறபடினால என்றைக்கும் கையும் காலம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு, அல்லது நாவும் மூக்கம் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு, அல்லது கண்களோ அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு சரீரம் பாடுபட்டால், அந்த ஒரு அவயவம் பாடுபட்டால் சரீரம் முழுவதும் பாடுபடுகிறது, சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. அதே போல் ஒரு ஒற்றுமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நமக்கு பிரதான மெய்ப்பனாகிய ஆண்டவர் ஒருவர் நம்மை நடத்துகிறதற்கு இருக்கிறார். அவர் ஒருவேளை கண்களுக்கு தெரியாதவராய் இருந்தாலும் சபைக்கு தலையாய் இருக்கிறவர் தான் நம்மை நடத்துகிறார் என்கிற நோக்கத்தோடு கூட நாங்கள்லாம் அந்த சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருப்போம், நாங்கள் ஒருமனப்பாடோடு வாழுவோன்னு சொல்லி வாழும்படியாக நம்மை இந்த வெட்டுக்கிளிகள் அழைக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக சிலந்தி பூச்சி. இவைகள் சிலந்தி பூச்சி ஏழைகள் வீட்டிலேயும் அழகாக அவைகள் கூடுகளை கட்டுகின்றன, அரண்மனையிலும் போய் கூடு கட்டுது. ஆகூர் கவனித்து பார்த்துருக்கிறாரு. எல்லா இடங்களிலும் தன்னுடைய கூடுகளை கட்டி வைத்து விடுகிறது. அவைகள் கொண்டு போய் கைகளில் சுத்தியலை தூக்கிட்டு போயிட்டோ, அல்லது விலையேறப்பட்ட அஸ்திபாரம் போடுறதுக்கு கல்லுகளை தூக்கிட்டு போயிட்டோ, அவைகள் கையில் ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. அவைகள் அழகாக தங்களுடைய கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி அவைகள் அருமையான ஒரு வலையை பின்னுகிற ஒரு காரியத்தை அவைகள் செய்கிறத பார்க்குறோம். அழகாக பின்னி அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நேர்த்தியான வலைகளை அவைகள் பின்னி விடுகிறது. இன்றைக்கு இருக்கிற ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோமே, சிற்பாசாரிகளைப் போல அருமையாய் அவைகள் செய்து முடித்து விடுகின்றன. அவைகளை நம்ம பார்த்த உடனே அவைகளை குறித்து அது மிகவும் ஒரு சிறிய ஒரு பூச்சி, ஒரு எளிய ஜந்து, அதை நம்ம விரும்புகிறதில்ல, வெறுக்கிறோம். அவைகளை உடனே எப்படி என்ன செய்கிறோம்? இன்றைக்கி விசுவாசிகளை ஏழையாக இருக்கிற விசுவாசிகள், இன்றைக்கு வலிமையிழந்து நிற்கிறவர்கள், சிறுபான்மைன்னு சொல்லப்படுகிறவங்க, இன்றைக்கி உலகத்தால் பகைக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு உலகத்தில் அநேக எதிர்ப்புகள் வரும். அவைகளுக்கு அநேக எதிர்ப்புகள் வருகிற அடிக்கடி நம்ம ஒட்டடை அடிக்கிறோங்கிற பேரில் அதனுடைய வலைகளெல்லாம் பிச்சு போட்டுட்டா கூட கொஞ்ச நேரத்தில் திரும்ப இன்னொரு இடத்துல அவைகள் வலைகளை கட்டுகிறது. விடாமுயற்சியை இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்குள்ளே போதிக்கிறத பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தில் ஊழியத்தில் இறங்கின பொழுது, நான் சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன். எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் ஒரு சிற்ப ஆசாரியை போல், ஒரு ஆர்கிடெக்சரை போல் நான் அஸ்திபாரம் போடுறேன். வேற ஒருத்தன் கெட்டுவான். ஆனால் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை போடுகிறதற்காக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன கல்லெறிஞ்சி செத்து போயிட்டார்னு சொல்லி ஊருக்கு வெளியே இழுத்து போட்டாலும், லிஸ்திரா பட்டணத்துக்குள்ளே தீமோத்தேயுவை கண்டுபிடிக்கிற வரையிலும் விடாமுயற்சியோடு கூட தேடுவேன் என்று சொல்லி அங்கே பவுல் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பட்டங்கண்டங்கள் தோறும் எனக்கு கட்டுகள், காவல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எல்லா இடங்கள்லையும் நான் ஒருவேளை ஏழை வீடுகளில், ஒருவேளை பணக்கார வீடுகளில் எங்கே நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? எல்லா பகுதிகளில் இருந்தும் என்னை வெறுக்கிறவர்கள் என்னை ஒட்டடை அடித்து என்னை ஓரம் கட்டினாலும் நான் அங்கே மறுபடியும் விடாமுயற்சியில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் முயற்சி எடுப்பேன் என்கிற காரியத்தை பரிசுத்தவான்களாய் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த சிலந்தி பூச்சி கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த 4 வகையான சிறிய வகையான பலனற்ற, எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பூச்சி இனங்களாய் இருந்தாலும் கூட அவைகள் மகா ஞானமுள்ளவைகளாய், நமக்கு அவைகளை காட்டிலும் 6 அறிவை பெற்றிருக்கிறோமே, நமக்கு அவைகள் போதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆண்டவர் அவைகளை கொண்டு நம்மை போதிக்கிறதை நமக்கு போதித்து நாம் ஞானம் பெறும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவைகளை கடைபிடித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே.